உலகெங்கும் வாழும் ஜீ தொலைக்காட்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எப்போதும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் கலகலப்பாகவும் வாழ்வதற்கு சமயம் ஒரு மிகப்பெரிய சாதனம். அதில் ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு திருவிழா என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். புரட்டாசி மாதத்திலே நச 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 என்று மழை பெய்யும். அந்த சூழ்நிலையில் தும்மலும் இருமலும் வீடுகளில் அழையாத விருந்தாளிகளாக வரும். நோய்க்கிருமிகள் பரவி இருக்கும். அப்போது எதிர்ப்பு சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும். எதிர்ப்பு சக்தியை ஒரு மனிதனுக்கு தரக்கூடியது, உயிர் வாழ்கிற ஆற்றலை தரக்கூடியது புரோட்டீன் மட்டுமே. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? மூடி வைத்திருக்கிற பருப்பு டப்பாவிலே இருந்து ஒரு பூச்சி பறக்கும். அது யார் விதையிட்டது, யார் முட்டையிட்டது என்று தெரியாது. உயிரை உண்டு பண்ணுகிற ஆற்றல் புரோட்டீனுக்கு மட்டும் உண்டு என்பதுதான் மருத்துவ விஞ்ஞானம். 9 நாளும் சுண்டல் செய்து புரோட்டீன் அபிவிருத்தி செய்கிற ஒரு பெரிய திருவிழா தான் நவராத்திரி என்கிற ஒரு நல்ல விழா. சுண்டல் மட்டுமல்ல, கிண்டலும் வீட்டில் நிறைந்திருக்கும். இசை பாட வருவார்கள். அதைவிட ஒரு பெரிய கிண்டல் உலகத்தில் இருக்க முடியாது. அதை யாரும் கிண்டவும் முடியாது. பாட்டு, இசை, வயலின், வீணை என்று கலைகளின் விளக்கம். பாரதி கனவு கண்டாரே, வீடுதோறும் கலைகளின் விளக்கம் என்பது நவராத்திரியின் ஒரு மிகப்பெரிய அழகு. சின்ன பிள்ளைகள் பட்டுப்பாவாடை கட்டி வெள்ளி கொலுசோடு பாலாம்பிகை மாதிரி, மீனாட்சி மாதிரி அந்த பெண்கள் அங்கும் இங்கும் ஓடுகிற அந்த நவராத்திரி இந்திய கலை விழாக்களிலேயே ஒரு அற்புதமான பண்டிகை என்று சொல்ல வேண்டும். இதில் சில நுட்பங்களை உங்களுக்கு நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். சக்தி வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் தாமதமாக வந்த வழிபாடு. பல பேருக்கு அது தெரியாது. சைவ ஆகம மரபுப்படி நீங்கள் சிவலிங்கத்தை பூஜை செய்தாலேயே சக்தி வழிபாடு முடிவடைந்து விடுகிறது. நீங்கள் மரபியலை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவுடை என்பது அம்பிகையை குறிக்கும், லிங்கம் என்பது சிவனை குறிக்கும். சிவசக்தி ஐக்கியத்தை வணங்குவதுதான் தென்னாட்டு சைவ வழிபாட்டு முறை. ஆவுடை என்ற பெயர் இப்போதும் திருநெல்வேலி பக்கம் போனால் ஆவுடை அம்மாள், ஆவுடை நாயகி, ஆவுடை என்றெல்லாம் பேர் வைப்பார்கள். ஆவுடையப்பன் என்றும் பேர் வைப்பார்கள். அந்த ஆவுடை என்பது இருக்கிறதே, அது அம்பிகையை குறிக்கிற சொல் அது. எனவே தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான சிவன் கோயில்களில் எப்படி என்றால், அம்பிகைக்கு என்று தனி சன்னதி இருக்காது. சிவலிங்கத்திலேயே அம்பிகையும் சேர்த்து வணங்குகின்ற வழிபாட்டு முறை பாரம்பரியமான தமிழ்நாட்டு சைவ வழிபாட்டு முறை. ஆகமங்களும் அதையே பின்பற்றின. மராட்டியர்கள் தஞ்சைக்கு வருகை தந்த பிறகு சக்தி வழிபாடு என்பது ஒரு ஆச்சரியமான மிகப்பெரிய வழிபாடாக உருவெடுத்தது. அம்பிகையை மட்டுமே மந்திர, யந்திர, தந்திர முறையில் வழிபாடு செய்வது என்ற ஒரு மரபு உண்டாயிற்று. மந்திர என்பது அம்பிகைக்கான மந்திரங்கள் உருவாயின. அதில் ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் அம்பிகைக்கு உருவானாலும் 3 மந்திரங்கள் தான் சக்தி வழிபாட்டின் மிகப்பெரிய உச்சம். ஒன்று பாலா என்கிற மந்திரம், அது குழந்தை பருவத்தை கொண்டாடுகிற மந்திரம். அடுத்தது நவாக்ஷரி என்ற 9 எழுத்துக்களுடைய மந்திரம், அது இளமை பருவத்தை கொண்டாடுகிற மந்திரம். பிறகு 15 எழுத்துக்களோடு ஒரு மந்திரம், 16 எழுத்துக்களோடு ஒரு மந்திரம். ஷோட்டசி என்பது 16 எழுத்துக்களோடு உடைய ஒரு மிகப்பெரிய மந்திரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மந்திரங்களை எல்லாம் குருநாதர்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். தலையை கொடுத்தாலும் கொடுப்பேனே ஒழிய மந்திரத்தின் கலையை கொடுக்க மாட்டேன் என்று ஒரு பழமொழி உண்டு. ஐம், க்ளீம், சௌ என்கிற 3 எழுத்துக்களால் உருவானது பாலா என்கிற மந்திரம். ஐம் க்ளீம் சௌ, சௌ க்ளீம் ஐம், ஐம் க்ளீம் சௌ 9 எழுத்துக்களால் உருவானது நவாக்ஷரி என்கிற அம்பிகையினுடைய மந்திரம். அதாவது 15 எழுத்துக்களாலே உண்டான மந்திரம். பிறகு இன்னொரு மகா மந்திரம் சேர்க்கப்பட்டு 16 எழுத்துக்கள். இவற்றையெல்லாம் குருநாதர்கள் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். நான் கூட பாருங்கள், ஒரு வித்தை செய்தேன். பாதி சொன்னேன், பாதி நிறுத்தி இருக்கிறேன்.
இல்லை என்றால் நீங்களும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு எனக்கு நிகராக ஆகிவிடுவீர்கள். எனவே ஒரு குரு கொஞ்சம் மிச்சம் வைத்திருக்க வேண்டும். போகிற காலத்தில் தான் முழு மந்திரத்தையும் கொடுத்து விட்டு போக வேண்டும். போகிற காலம் கொஞ்சம் தள்ளி போகட்டும் என்பதற்காக பாக்கி வைத்திருக்கிறேன். நான் எதற்காக சொல்லுகிறேன்? இந்த மந்திர வழிபாடு என்பது பின்னாலே தமிழகத்திலே வளர்ந்த வழிபாடு. ஆனால் சிவனோடு கூடிய அம்பிகையை எப்படி தமிழ்நாட்டில் வணங்கினார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாய், அன்னை, சிவனுடைய மனைவி, சிவனுக்கு வாழ்வளித்தவள் என்றெல்லாம் அவளை நவராத்திரியிலே கொண்டாடுவார்கள். அவள் சிவனுக்கு மனைவி என்பதை பற்றி அபிராமி என்றாதிலே அபிராமி பட்டர் பாடுவார். சிவனையே காத்தவள் என்று பாடுவாள். அருந்திய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை என்பார். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை. சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டார். வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதமாக மாறிற்றுனர். ஏன் அப்படியே சிவபெருமான் விஷத்தை அருந்துகிறார், உயிர்கள் எல்லாம் இறந்து விடுமோ என்று அம்பிகை ஓடோடி வந்தாள், கழுத்தில் கை வைத்தாள். தயவு செய்து வீட்டில் இருக்கிற பெண்கள் இதை பயிற்சி செய்து பார்க்காதீர்கள். உங்கள் கழுத்தில் விஷம் நிற்குமா, அவருக்கு மூச்சு நிற்குமா என்பதற்கு நான் எந்த விதமான உறுதியும் சொல்ல முடியாது. ஆனால் அம்பிகை எப்படி கை வைத்த உடனே விஷம் நின்றது என்று எழுதவில்லை அபிராமி பட்டர், விஷம் அமுதமாயிற்று என்று எழுதினார். அதாவது விஷத்துக்கு எதிரான தன்மையினை பெற்றுவிட்டது. இது நீங்கள் புரிந்து கொள்வது கஷ்டம். நீங்கள் பார்மசிக்கு போங்கள், பாய்சன் என்று எழுதியிருப்பார்கள். மருந்து கடையில் இருக்கிற எல்லா மருந்துகளுமே விஷம், பாய்சன் என்று எழுதியிருப்பார்கள். அதனால் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க கூடாது, ஏனென்றால் அவை எல்லாம் விஷம். இப்போது சொல்லட்டுமா, சக்தியினுடைய அளவை பொறுத்து தான் விஷம் மருந்தாக மாறுகிறது. உங்களுக்கு நோய் இருக்கிற போது அந்த பாய்சனை கண்டிஷனிங் செய்துதான் மாத்திரையாக மாற்றி விஷத்தை தான் உங்களை காப்பாற்றுகிற அமிர்தமாக மாற்றுகிறார்கள். இப்படி சக்தி ஆற்றலால் விஷம் அமுதமாகிறது என்பதைத்தான் வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதுஆக்கிய அம்பிகை என்று பராசக்தி கொண்டாடப்படுகிறாள். இப்படி விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த அருமையான வழிபாடு, வீணையும் இசையும் புல்லாங்குழலும் தவழுகிற வழிபாடு, பெண்களுடைய நகை பட்டுப்புடவை என்றெல்லாம் அந்த வீடுகளும் சாலைகளும் ஒளியாக வீசுகிற பெண்கள் இந்த நேரத்தில் பார்த்தால் ஒரு குட்டி நகைக்கடைகளாக மாறி இருப்பார்கள். இந்த அற்புதமான காட்சியிலே நவராத்திரி பெருவிழாவை ஊரே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய ஜி தொலைக்காட்சி ஒரு அறிவுபூர்வமான பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எண்ணி 6 அறிஞர் பெருமக்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. இதற்கு நீங்கள் சிரித்தால் நான் பொறுப்பல்ல. இந்த அறிஞர் பெருமக்கள் எதை ஆராய்ச்சி செய்ய போகிறார்கள் என்று கேட்டால், சோதனைகளை சாதனைகளாக ஆக்க வல்லவர்கள் பெண்களா ஆண்களா என்ற கேள்விக்கு விடை காண்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பிலே உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான நல்ல பேச்சாளர்கள் பேசுகிறார்கள். அவர்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். உலகின் பல மூலைகளில் இருந்து இதை ஒளியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் வீடுதோறும் கலையின் விளக்கம் பெருகட்டும், எங்கள் பாரதி வாக்கு பலிக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை கூறி இந்த பட்டிமண்டபத்தை இப்போது தொடங்குகிறோம். பெண்களே என்ற அணியிலே வாதிடுவதற்காக பெருமதிப்பிற்குரிய சகோதரியார் புலவர் சாந்தாமணி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்கள். நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு நல்ல தலைப்புங்க. சோதனைகளை சாதனையாக்குவது ஆண்களா பெண்களா அப்படின்னு ஒரு கேள்வி. எதிரணியிலிருந்து 3 ஆண்கள் வந்திருக்கிறாங்க, நாங்கள் தான் சோதனைகளை சாதனையாக்குறோம். அவங்களுக்கு ஒரே ஒரு செய்திங்க, நீங்கள் ஆண்களா பிறந்து சோதனையை சந்திச்சு அப்புறம் சாதனையாக்குறோன்னு பேச வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த மண்ணிலே
பெண்களாக பிறப்பதே சாதனைன்னு நாங்க பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்தில் கருவுல பெண் குழந்தை என்றால் கருவை கலைச்சாங்க. மீறி அந்த குழந்தை பிறந்ததுன்னா கள்ளிப்பால் கொடுத்தாங்க, நெல்மணிகளை கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலை மாறி இருக்குங்க. அரசாங்கமே சட்டம் போட்டிருக்குது, பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கமே ஒரு சட்டம் போட்டிருக்குது. பேட்டி பச்சோ பேட்டி பதாவ் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாடே முன் வந்திருப்பது தாங்க பெண்களுடைய வெற்றி. ஏதோ ஒரு பாஷையில பேசுனீங்களே, அது என்ன பாஷைமா? அது தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத பாஷையில பேசுறீங்களம்மா? அதை ஹிந்தின்னு நான் நினைக்கிறேங்க. கடவுளை வேண்டினா ஆண் குழந்தை பிறக்குங்க. கடவுளே வேணும்னு சொன்னாதாங்க பெண் குழந்தைகள் பிறக்கும். நீங்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு சாதாரணமா 3 பேர் நினைச்சிடாதீங்க. பெண் பிள்ளைகள் வீடுகளுக்கு கட்டப்பட்ட சலங்கைகள். அப்ப நீங்க 3 பேரும் கடவுள் இல்ல? ஆமாங்க நடுவர் அவர்களே. நாங்க கும்பிடணும். அப்போ இல்ல, கும்பிட வேண்டாங்க. எங்களை சொல்லலாம், என்னை வேணா கலைமகள்னு சொல்ல இல்லைங்களா? என்னை கலைமகள்னு சொல்லலாம், மகேஸ்வரி சர்க்குர திருமகள்னு சொல்லலாம், எங்க வீர பெண்மணிய மலைமகள்னு சொல்லலாம். அவங்க 3 பேரை என்ன பேர் சொல்லுவீங்க? ஆக கடவுளுடைய அம்சங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் இந்த மண்ணிலே காக்கப்படுகிறார்கள் என்றால் அதுவே எங்களுடைய வெற்றி. அவங்க 3 பேரையும் பூசாரிகள் என்று சொல்லலாம். அதை நான் சொல்றதை விட நீங்க சொன்னா பொருத்தமா இருக்குங்க. ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டதுங்க. ஏட்டையும் பெண்கள் தொடக்கூடாது, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சு. ஏட்டையுமா? ஏடுங்க புத்தகத்தை. இல்ல, ஹெட் கான்ஸ்டபிள்னு நினைச்சு பயந்துட்டேன். புத்தகத்தை பெண் பிள்ளைகள் கையில தொடக்கூடாது, தொட்டா தீட்டு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி இருக்குது. அந்த சூழலிலும் கூட ஒரு பெண்மணி மருத்துவம் படிக்கணும்னு சொல்லி மருத்துவ கல்லூரியில போய் தனக்கு ஒரு இடத்த வாங்குச்சு. ஆனா அதுக்கு எவ்வளவு ஒரு சிக்கல்கள் அந்த பெண்மணி சந்திச்சாங்க தெரியுங்களா? திரை போட்டாங்க. ஆண்கள் முகத்தை அந்த பெண் பார்க்க கூடாது, அந்த பெண் ஆண்களுக்கு தன் முகத்தை காட்டக்கூடாது. திரை போட்டு கல்வியை கற்று இந்த மண்ணிலே முதல் பெண் மருத்துவமணியாக வந்தார்கள் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டியார் என்று சொன்னால், முகம் பார்க்காமல் முகத்தையும் காட்டாமல் பெண்கள் கல்வி கற்ற காலம் இன்று மாறி போய் இன்னைக்கு லட்சக்கணக்கான பெண்கள் வெளியில வந்து கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இதைத்தாங்க நாங்க சாதனைன்னு சொல்றோம். ஆனா நீங்க எங்களுக்கு வேதனையை தருவீங்க. நடுவர் அவர்களே, நான் என் மாணவனை பார்த்து கேட்டேன், ஏண்டா மதிப்பெண்கள் எல்லாம் பெண்கள் தாண்டா வாங்குறாங்க, நீங்க 10th 12th ரிசல்ட்ல பாருங்க, பெரும்பாலும் முதல் மதிப்பெண்கள் பெண்கள் தான். எனக்கு அந்த ஆதங்கம் தாங்க முடியாம கேட்டேன், ஏப்பா எல்லாம் பெண் பிள்ளைகளே வாங்குறாங்க, நீங்க ஏண்டா முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க? அதுக்கு ஒருத்தன் பதில் சொன்னா, மேடம் மதிப்பெண்கள் தானே இருக்குதுங்க மேடம், நீங்க மதி ஆண்கள்னு மாத்துங்க, நாங்க வாங்கி காட்டுறோங்கிற. இன்னொருத்தன் சொல்ற, விடுங்க மேடம், காலங்காலமா அது அடிமைப்பட்டு கடந்த ஜென்மங்கள், பரவாயில்ல போங்க, நாங்க விட்டு கொடுத்துட்டோம், வாங்கிட்டு போகுதுங்கிறா. என்னங்க கொடுமை! இன்னைக்கு காலங்காலமா இந்த மண்ணுல ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, பெண்களைத்தான் கட்டி கொடுக்கறாங்க, ஆண்களை கட்டி கொடுக்கறது இல்லை. ஏன் பெண்களை கட்டி கொடுக்கறாங்க தெரியுமா? பிறந்த வீடு கடலாக இருந்தாலோ புகுந்த வீடு மீன் தொட்டியா இருந்துச்சுன்னா அந்த மீன் தொட்டிக்குள்ள வாழ பழகி கொள்பவள் பெண்ணாக இருக்கிறாளுங்க. எந்த ஆனாவது நீங்க அப்படி மாறுவீங்களா? ஒரு நாள் தான் வருவாங்க எங்க வீட்டுக்கு, அது தீபாவளிக்கு. அது தலை தீபாவளின்னா சொல்லவே வேண்டாம். மோதிரம் போடலின்னா தலைக்கு என்ன வைக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த தலைகளுக்கு என்ன வச்ச என்ன வைக்காம போன என்ன வைக்க மாட்டேன். அந்த ரூம் விட்டு வெளியில வர மாட்டாங்க, எல்லா ரூமுக்குள்ளேயே கொண்டு போய் கொடுக்கணும். இதுல எங்க அம்மா அப்பா முன்னாடி வேற உட்காரக்கூடாது, நின்றுட்டே இருக்கணும். எத்தனை அலப்பறை! ஒரு நாள் வரும்போதே நீங்க இத்தனை அலப்பறை பண்றீங்களே, காலம் முழுவதும் உங்களை கட்டி கொடுத்தா எங்களுடைய அப்பா அம்மா பாடு என்ன பாடு ஆகுங்க. ஆனா நாங்க அதுக்காகத்தான் பெண்களை கட்டி கொடுக்கறாங்க.
எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற குணம் இருக்கிறதுனால தான் பெண்களை கட்டி கொடுக்கறாங்க. அதுதாங்க சாதனை. ஆனா எப்படி வேதனைப்படுத்துவீங்க? நடுவர் அவர்களே, போன மாசம் எனக்கு கல்யாண நாளுங்க, என்ன வேணும்னு என் ஆசை கணவர் கேட்டாரு. எனக்கு ஒரு ஒட்டியானம் வேணும்னு சொன்னேன். படபடன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இதே ஒட்டியானத்தை போன கல்யாண நாள்ல கேட்டேன். பயங்கரமா கோவிச்சாரு. எந்த ஊர்லடி குட்டி யானையெல்லாம் ஒட்டியானம் போட்டிருக்குது அப்படின்னு கோவிச்ச மனுஷன் ஓடி போய் படபடன்னு ஒட்டியானத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. எனக்கு ஆச்சரியம், எப்படி மாமா வாங்கி கொடுத்தீங்கன்னு. அப்ப சொன்னாரு, அடுத்த தெருவில் இருக்கிற ஆவுடையப்பன் தான் சொன்னாரு, இந்த பிறவியில மனைவி ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலினா அடுத்த பிறவியிலும் அவங்க தான் மனைவியா வருவாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்கன்னா, இப்படி வேணா நீங்க வேதனைப்படுத்துவீங்களா, சாதனைப்படுத்துவீங்களா? நாங்க அப்ப 3 பேர் கிட்டே ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா நீங்க தோல் சாய்ஞ்சுக்கிறக்கும், மடியில படுத்து உங்களுக்கு ஆறுதல் தேடுறக்கும் அம்மா மடி இருக்கு, இல்லை அப்படின்னா மனைவியோட மடி இருக்கு. எங்களுக்கு எங்கெங்க நாங்கள் போய் ஆறுதல் தேடுவோம்? நீங்க சொன்ன மாதிரி கணவனோட மடியில படுத்து ஒரு ஆறுதல் தேடுனா அது மனுஷங்கல்லு மடியுங்கல்லு. அதுல போய் தலைய போட்டோம்னா எங்க மண்டை தான் உடஞ்சு ரத்தம் வருதே ஒழிய எங்களுக்கு எங்க ஆறுதல் வருது? ஆனா என்ன செய்வோம் தெரியுமா? நிறைய வீடுகள்ல நடக்குங்க. பாத்ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு எங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆதங்கத்தையும் அழுது தீர்த்து மூக்க சிந்திட்டு அப்புறம் கழுவிட்டு வந்து இயல்பா எங்களுடைய நிலைக்கு நாங்க மாறி போறோமே, அது சாதனை இல்லையா? ஓ, அதான் குளிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதோ? ஒரு காலகட்டங்களே பெண்கள் மென்மையானவர்கள், பெரிய கனமான வேலை செய்ய முடியாது. நீங்க இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யறோம். வளையல் போட்டிருந்த பெண்கள் இன்னைக்கு வான ஊர்தி ஓட்டிட்டு இருக்கிறோம். மெட்டி போட்டுட்டு இருந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ரயில் ஓட்டி கொண்டு இருக்கிறோம். அதனால இன்னும் பெண்களை நீங்கள் அந்த காலத்து பெண்களாகவே நினைத்து பேசாதீர்கள் என்று சொல்லி, சோதனைகளை சாதனை ஆக்குவது பெண்களே என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய சொன்னீங்க. மெட்டி போட்டவங்கெல்லாம் இப்போ மெட்ரோ ரயில்னு, புடவை கட்டினவங்கலாம் புல்லட் ரயில் ஓட்டுறாங்க. ரொம்ப பெரிய வளர்ச்சி, பாராட்ட வேண்டிய விஷயம். பெண்கள் இயல்பிலேயே எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாகி அவர்கள் வெற்றி பெற வேண்டி இருக்கிறது என்பதை சாந்தாமணி அவர்கள் அவருக்கே உரிய அந்த முறையிலே விளக்கி சொன்னார்கள். இல்லை சோதனைகளை சாதனைகளாக்குவது ஆண்கள்தான் என்பதை எடுத்துரைப்பதற்கு மிகச்சிறந்த சிந்தனையாளரும் நகைச்சுவை நாவலரும் நல்ல கவிஞருமாகிய பேராசிரியர் அருள் பிரகாசன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, சோதனைகளை சாதனைகளாக்குவது ஆண்களா பெண்களா என்பது தலைப்பு. நாங்கள் பெண்கள் சிறந்தவர்கள் இல்லை, அவங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் இல்லை, அவங்க வருத்தப்படுறவங்க இல்லை, அவங்கள வருத்தப்படுத்துகிறவங்க நாங்கள் இல்லை. அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. சிச்சுவேஷன் ஹேண்டிலிங், ஒரு பிரச்சனை வரும்போது அதை பெண் எப்படி டீல் பண்ணுறா, ஆண் எப்படி டீல் பண்ணுறா, யார் சீக்கிரம் அதிலேருந்து வெளியே வராங்க, அதான் கேள்வி. நாங்கள் 3 பேரும் கலைமகள் அலைமகள்லாம் சொல்லி உங்களை நாங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் 3 பேருக்கும் தலைமகன்னு சொல்லிங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை. ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, இப்போ அவங்களே சொன்னாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்டு ஏன்டா மார்க்கு கம்மியாக எடுத்தேன்னு கேட்டால் அதில் மதிப்பெண் தான் போட்டுக்குது, ஆண் போடலான்னு. பார்த்தீங்களா, இந்த புத்திசாலித்தனம் ஆணிடத்தில் தான் இருக்கிறது என்பது தான் நாங்கள் சொல்றோம். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவன் மார்க் எடுக்கலை, அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை மாற்றி உங்களையே ரசிக்க வச்சு அதை உலகம் கூட நீங்கள் மேடல் சொல்ல வச்சுட்டான். பார்த்தீங்களா, அதான் ஆணுடைய திறமை. அங்கே விடுங்க, உங்கள் வீட்டில் ஒட்டியான யாவையும் கொடுத்துருக்காரு, அடுத்த ஜென்மத்து பிரச்சனையை இப்பயே சமாளிச்சிருக்காரு பாருங்க. இதைத்தான் நாங்கள் சரின்னு சொல்ல வரோம், சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங். அப்போது சயின்டிஃபிக்காக பெண் பலவீனமானவள் அப்படிங்கிறது இப்போ அடிபட்டு போச்சு இல்லையா? ரைட். உளவியல் பூர்வமாக பெண் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது கூட பெண்ணாக கம்ப்யூட்டர்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடறான்றான். நடைமுறை ரீதியில் நீங்களே சொன்னீங்க, மெட்டி போட்டு மெட்ரோ ஓட்டுறது, அதெல்லாம் ரைட். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. ஷாஜகானும் மும்தாஜும் ஒரு கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்து நில ஒளியில் பேசி கொண்டிருக்கும் போது மும்தாஜ் கேட்டாளாம், ஷாஜகான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஷாஜகான் சொன்னான், கேளு, கேட்கறதுக்கு தானே இருக்க, கேளு. நிலா ஏன் மேலே இருக்கிறது? இது ஒரு கேள்வியா?
நானும் அந்த சொல்லுவேன், நிலன்னா மேலே தான் இருக்கும், இது ஒரு கேள்வியாக இருந்தால் கேட்பேன். ஷாஜகான் அப்படி சொல்லியான், மும்தாஜ் அழகான கேள்வி கேட்டாய், நிலா ஏன் தெரியுமா மேலே இருக்கிறது? உன் அழகையும் நிலவழகையும் கடவுள் எடை போட்டு பார்த்தான், நீ அழகின் எடை தாங்காமல் கீழே வந்து விட்டாய், நிலா மேலே போய். அதாவது பொய் சொல்லணும் அல்ல, இதுதான் சுச்சுவேஷன்ல ஜெயிக்கிறது. இந்த புத்திசாலித்தனம் இயல்பாகவே ஆணுக்கு அமைந்திருக்கிறதுனால தான் எல்லா பெண்களும் திட்டும் போது முன்னால உட்கார்ந்து அவனே ரசிக்கிறான். ஏன்னா இது திட்டிட்டு கடைசியில் நம்ம கிட்ட தான் வந்து நிக்கணும் அவனுக்கு தெரியும். ஆனா பெண் அப்படி இல்லை. ஒரு முதலிரவு ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்குறா, நீங்க எனக்கு முன்னால யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? எல்லா ஃபர்ஸ்ட் நைட்லையும் கேட்பாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இல்லையே இப்போதான் பொண்ணையே நான் பார்க்குறேன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அந்த கணவன் நான் சொல்லிட்டான், ஆமாம் நான் ஒருத்தையை லவ் பண்ணேன். யார் அவ? உடனே எனக்கு காட்டுங்க. உடனே அவளை அப்படியே கையை பிடிச்சி எடுத்துன்னு போய் அவங்க வீட்டு கிணத்தை காமிச்சு அவளே காமிச்சு இவளை தான் நான் காதலிச்சேன். தப்பிச்சானா? அப்போ அவள் கோபமாயிட்டாளாம். ஏன்? என்னை விட என் பிம்பத்தை நீங்கள் காதலித்தால் கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இதான் பெண். பெண் என்பவள் எப்பொழுதும் பக்கத்து வீட்டை பார்த்து வாழ்பவள், ஆண் என்பவன் மணிப்பர்சை பார்த்து வாழ்பவன். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க சொன்ன எல்லாம் ரைட். ஆனால் பெண்ணுக்கு இயல்பாகவே கவலைப்படுகிற ஒரு குணம் இருக்கு. இப்ப எல்லா தொலைக்காட்சி தொடர்லையும் யாராவது ஒரு பொண்ணு அழுதுனே இருப்பான் இல்ல, அது அங்க அழுதுனுக்கும், நம்ம வீட்டுல உட்காந்து அது இங்க பார்த்து அழுதுனே இருக்கும். அவ தான் அழுவுறா, நீ ஏன் அழுவுறா? அவ ஏன் அழுவுறான்னு தெரியல, அதனால நான் அழுவுறேன். ஒரு நாள் அதில் நடிக்கிற பொண்ணே கேட்டேன், ஏமா 3 வருஷமா அழுவுறியா? நியாயமானா? எனக்கு தெரியாது சார், டைரக்டர் அழு சொல்றாரு, அதனால நான் அழுவுறேன் சார். உன்னால அந்த டைரக்டரே கேட்டேன், ஏன்டா 3 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளை அழ வைக்கிறேன், உனக்கே நல்லா இருக்குதானா? சஸ்பென்ஸ். அவ ஏன் அழுவுறான்னு தெரிஞ்சா சீரியல் முடிஞ்சிடும்ன்றான். சரி, எப்படா சீரியல் முடியணும்னா அவ ஏன் அழுவுறான்னு எனக்கு தெரிஞ்சா முடிஞ்சிடும், அவனுக்கும் தெரியல. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, சிச்சுவேஷனை கெயின் பண்றது ஆண், அந்த சிச்சுவேஷனை தனக்கான பெயின் ஆக்கிக்கிறது பெண். இதான் எங்க வாதம். சாதனைனா மலை ஏறுறது அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை அழுது புலம்பி அங்க சொல்லி இங்க சொல்லிலாம் இல்லாம அந்த நேரத்துல அதை டக்குன்னு ஒரு ஜோக் அடிச்சு மாத்தி அந்த சிச்சுவேஷன் விளையாக்கி உங்களையும் சிரிக்க வைத்து அந்த சூழலை இனிமையாக்குகிற இயல்பான ஆற்றல் உலகத்தில் எல்லா கணவனுக்கும் இருக்கிறது. உண்மை. இப்போ நான் சொல்லவா, திருமணம் என்கிற சோதனையை எல்லா கணவனும் சாதனையாக்கி கொண்டிருப்பதால் தான் இன்றைய வரைக்கும் இல்லறம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கணவன் தான் சோதனைகளை சாதனையாக்குவான் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, அவன் 2வது தடவையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு சோதனையை எவ்வளோ தூரத்துக்கு அவன் எதிர்பார்த்து அதை நோக்கி போகிறார். அந்த அருமையான பகுதியை எடுத்து சொன்னீங்க. நிறைய அருமையான செய்திகள் அழகாக பேராசிரியர் எடுத்துரைத்தார். இல்லை பெண்கள் தான் என்பதை எடுத்துரைப்பதற்கு சகோதரி மகேஸ்வரி சர்க்குரு, கோவையை சார்ந்தவர், நல்ல ஒரு வளர்கிற ஒரு சிறந்த பேச்சாளர், நிறைய கோவை இலக்கிய அமைப்புகளெல்லாம் பேசி புகழ் பெற்று கொண்டு வருகிறவர். அவரை நம்முடைய மேடைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். வாங்க. ஜீ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்தவுடனே பொய் சொன்னாங்க, திருமணம் செஞ்சதுலே ஒரு சோதனை அப்படின்னு. திருமணம் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அருள் செல்வம் அருள் இல்லா செல்வமாக மாறியிருக்கும். பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் அப்படிதான். காரைக்கால் அம்மையார் எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை 2 மாம்பழம் அவர் வெளியூர் போன கணவன் பரமதத்தன் கொடுத்து அனுப்புகிறான். அதில் 2 மாம்பழத்தை கொடுத்ததுல ஒரு மாம்பழத்தை சிவனடியாருக்கு புனிதவதியாகிய காரைக்கால் அம்மையார் வச்சிடுறாங்க. அடுத்து பரமதத்தன் சாப்பிட்றதுக்கு வருகின்றான். வந்தவன் ஒரு மாம்பழம் அரிச்சு வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இன்னொரு மாம்பழம் எங்கே? 2 மாம்பழம் அனுப்பிச்சல, இன்னொரு மாம்பழம் எங்கே? அதாங்க இதுன்னு செந்தில் மாதிரி சொல்ல முடியுமா? முடியும். அப்போ இவங்க சொன்னாங்க, நான் சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்ல பயந்துக்கிட்டு சிவன் கிட்ட, சிவனே நீ தான் கொடுக்கணும்னு அவரும் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார், மறைமுகமாக மேலே இருந்து போட்டார்னு ஒரு வரலாறு உண்டு. அந்த மாம்பழத்தை அரிஞ்சு வச்சோன்னா அப்பவே கொடுத்த மாம்பழத்தை விட இது அதிமதுரமாக இருக்கே, ஏது இதுன்னு. பொய்யே பேச தெரியாதவங்க தான் நாங்கள். பொய்யே பேச தெரியாது. நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் பொய் பேசுகிறோன்னு. பொய் பேசுகிற மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சா இவங்க 3 பேர் ஏறி நின்னாங்கன்னு வைங்களேன், மெஷின் வெடிச்சு போயிடும். ஆனால் நாங்கள் 3 பேர் ஏறி நின்னோன்னு வைங்களேன், மெஷின் சாதுவாக இருக்கும். நடுவர் அவர்களே, நம்பிட்டோம். நடுவர் அவர்களே, மீண்டும் ஒரு மாம்பழம் இது எப்படி கிடைத்தது என்ற பொழுது அப்பொழுது உண்மையை சொல்கிறார், சிவபிரான் எனக்கு கொடுத்தார் என்று. அப்படியா? எங்கே? மீண்டும் வாங்கி காமி பார்க்கலாம். நம்பாதவங்க ஆண்கள் தெரியுங்களா?
எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நாங்க அழகா இருக்கோம்னு சொல்றதையே நம்பாதவங்க வேற எதையும் சொல்ல நம்ப போறாங்க. நடுவர் அவர்களே, அப்ப அந்த மாம்பழத்தை மீண்டும் சிவனிடம் கேட்டவுடன் அவர் கொடுக்கின்றார். அந்த மாம்பழத்தை வாங்கின உடனே இவன் என்ன பண்ணணும்? நல்லவனா இருந்தான், சரிப்பா கடவுளே எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு கும்பிடணும்ல. அதை விட்டுட்டு நீ பேயோ பிசாசோ என்று அஞ்சி, தெய்வமோ என்று அஞ்சி ஓடிவிட்டான். ஆனால் இந்த பேதை பெண் புனிதவதி என்ன பண்ணா அப்படின்னா, கணவன் போன பிற்பாடு நமக்கு எதுக்கு இந்த உடம்பு என்று சொல்லி உடம்புகளை எல்லாம் வற்ற செய்து பேய் உருவம் தாங்கி சிவபெருமானைவே முழு முதற் கடவுளாக கொண்டு சிவபெருமான் எமை பேணும் அம்மை என்கின்ற வாக்கியத்தை சொல்ல வைத்த ஒரு அற்புதமான பெண்மணி காரைக்கால் அம்மையார்னா அதை மறந்துட முடியுமா? அற்புத திருவந்தாதி, திருவரட்டை மணிமாலை, அடுத்தது மூத்த திருப்பதிகம் அவங்க தான் பாடியிருக்காங்க. இதை அப்படியே அடி ஒயிற்றி ஒரு அம்மா கிட்டப்பாவை கல்யாணம் பண்ணாங்க, பூஜ்யமானாங்க. ஆனால் அந்த பூஜ்யத்திற்கு முன்னாடி தைரியம் என்கின்ற ஒன்றை போட்டு முதலாக ஒரு பாட்டிற்கு தக 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 வேட ஆடவா சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடவா, அந்த பாட்டை பாடினதுக்கு முதலாக 1 லட்சம் வாங்கிய முதல் பெண்மணி யார் என்று சொன்னால் KP சுந்தராம்பாள். அவங்கள மறந்துட முடியுமா? அதே பாணியில் இருந்தவங்க தாங்க மனோரமா ஆட்சியை எப்படிங்க மறக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி தான் அத்தனை சோதனைகளையும் தாங்கி கொண்டு வெற்றி வாகை சூடிய மனோரமா ஆட்சியை மறந்துட முடியாது. காவல்துறைக்கு வந்திருக்கோம், ஆட்டோ ஓட்டுறோம், அத்தனையும் பண்றது இல்லாம அல்லவை கண்டால் வல்லமை கொண்டு எதிராடுபவர்களாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் எங்களுடைய பெண்கள் தான். நாங்க தான், பெண்களாகிய நாங்கள் தான். நாங்க நகைக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. நகைக்கு ஆசைப்படணும்னு நினைச்சா எத்தனை நகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அரைவடம், ஆரம், உடைதாரம், ஒட்டியானம், கச்சை, கலாபம், கலல், கிண்கிணி, குண்டலம், குதம்பை, குழை, கேயூரம், கைவளை, சரி, சன்னவீரம், சிலம்பு, சிறுதொடி, சுடிகை, சூழியம், சூளாமணி, தமணியக்கொப்பு, தரள உத்திரியம், தலைமாலை, தொடலை குறுந்தொடி, தோல்வளை, நடுநாயகமணி, நித்தில சுட்டி, பட்டம், பாடகம், பிறை என்னும் ஆபரணம், புயவலயம், பொட்டு, பொற்குதம்பை, பொற்பட்டம், மரக்குழை, மகரங்குண்டலம், மங்களடான், மணிமுடி, மணிமேகலை, முத்துக்கச்சு, முத்துக்குதம்பை, முதாரி, முற்றிலை, மேகலை, வாளி முதலியன. ஆனா இத்தனையும் நாங்க கேட்கிறோமா உங்ககிட்ட? இப்ப சொல்லி தான் பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் ஏதோ ஒரு 5-6 ஐட்டத்தோட பல பேர் போயிருப்பாங்க. நீங்க ஒரு 42 ஐட்டத்தை படிச்சு பல பேர் வீட்டில் இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பமாக இருப்பாங்க. நடுவர் அவர்கள், நாங்கள் இது எதற்கும் ஆசைப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் என்னன்னா, ஆண்கள் எங்களை மதித்தால் போதும் என்பது மட்டும்தான். அதாவது அவங்க வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க ஆசைப்பட்டதுக்கு அடையாளமா வாங்கி கொடுக்கணும் தான் அவங்க ஆசை. நடுவர் அவர்களே, நீங்கள் சொல்வேந்தர் மட்டுமல்ல, உண்மையான வேந்தரும் நீங்கள் தான் எங்களுக்கு. நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு தீர்ப்பு தருவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஒரு பட்டிமண்டப மேடைக்கு ஒரு நல்வரவு என்றவர்களை வாழ்த்தி நல்ல முறையில் ஒரு பெரிய அழகான பட்டியல் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. இப்போ ஆண்கள் என்பதை நிறுவுவதற்காக நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சிறந்த நிர்வாகியும் அகில இந்திய வானொலியின் இயக்குநராக பணிபுரிந்த பெருமைக்கு உரிய நம்முடைய ஆவுடையப்பன் ஐயா அவர்கள் ஆண்களை காப்பாற்றுவதற்காக வருகிறார்கள். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். அவர் சொல்வேந்தர், துணைவேந்தர், வேந்தர் கடைசி வரைக்கும் கொண்டு போய் அப்படி இன்னும் 2-3 சேர் போட்டு மேலே உட்கார வைக்கிற அளவுக்கு பேசிட்டு போயிருக்காங்க. குட்டி யானைக்கு ஒட்டியானம் போட்ட கதையை ஒரு அம்மா சொன்னாங்க. இன்னொரு அம்மா பேச போகிறாங்க. அது மலைமகள், அது நிற்கும், மழை நிற்கிற மாதிரி. நடுவில் ஒரு அம்மா பிரமாதமாக பேசினாங்க. காரைக்கால் அம்மையார், ஔவையார், KP சுந்தராம்பாள். KPS நல்லா பாடுவாங்க, அது தெரியும். ஔவையாருடைய பாட்டுகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் சரி. இவங்க என்ன சோதனை, இவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. காரைக்கால் அம்மையார் மாம்பழத்தை மாற்றினாங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய சோதனையெல்லாம் இல்லை. அவன்தான் பயந்து ஓடிட்டான். அப்புறம் இந்த அம்மா தனியாக இப்படி இருந்தான்னு வச்சுங்களேன். எனக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை வேணும். இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதாரணமாக நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது குண்டாக இருக்கிறவனை பார்த்து என்ன கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேட்குறான். ஒல்லியாக இருக்கிறவனை பார்த்து என்ன சுகர் இருக்கான்னு கேட்குறான். கோபமாக இருக்கிறவனை பார்த்து என்ன ப்ரெஷர் இருக்கான்னு கேட்குறான். ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக இருந்தால் வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறான். இந்த கடைசியாக கேட்குறான் பாருங்க, இந்த கேள்விக்கு தான் எனக்கு பதில் வேணும். அமைதியாக இருக்கிறவனை கூப்பிட்டு வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா, வீட்டில் அந்த அம்மா சும்மா இருந்தால் தானே இவன் பிரச்சனை இல்லாமல் இருப்பான். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, ஆண்கள் ரொம்ப நல்லவங்க.
உங்களையும் சேர்த்து சொல்றேன். ஆண்கள் ரொம்ப நல்லவங்க. கடவுள் வந்து என்ன செய்வார்னா நல்லவங்களுக்கு தான் சோதனை கொடுப்பான், அவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான். அதுல இருந்து மீடேறி சாதிக்கிறது ஆண்களாக தான் இருக்கும். அவங்க அதை வேடிக்கை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் 2 பயம் இருக்குமா. 2 பார்த்தா எப்பவுமே பயந்து தான் ஆகணுமா. விதித்த விதி. யமனை பார்த்தா பயப்படணும், உமனை பார்த்தா பயப்படணும். இந்த 2 தான். இதுக்கு பயப்படாதவன் யாருன்னு கேட்டா, யமனுக்கு பயப்படாதவன் ஞானி, உமனுக்கு பயப்படாதவன் மகா ஞானி. அது முடியாது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர, அதான் அழகா சொன்னா ஒருத்தன், ஒவ்வொரு ஹஸ்பண்டும் ஸ்பிளிட் ஏசி மாதிரியான். இப்போ வீடு வீடுக்கு போட்டிருக்கோம்ல ஸ்பிளிட் ஏசியா, எப்படி உதாரணம் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அடிபட்டிருக்கான் அவன். வெளியே என்ன சத்தம் வேணுமாலும் போடட்டும், வீட்டுக்குள்ளே வந்தால் அமைதியாக பொட்டிப்பாம்பா அடங்கி சத்தம் இல்லாமல் ஏசி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால நல்லவங்கள் வந்து சோதனை வரும், சாதிக்கிறதும் அவங்களே செஞ்சு முடிச்சிருவாங்க. பெண்கள்லாம் அப்படி இல்லை. அவங்க பேசுனாங்க பார்த்தீங்களா 2 பேர், அதை கேட்குறதே எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்துச்சு நமக்கு. கேட்குறத வீட்லேயும் அப்படித்தான். இப்போ எல்லாம் ஒரு புது ட்ரெண்டிங். வீட்டில் நம்மகிட்ட பேசுகிறாங்களா, அவங்களா பேசிக்கிறாங்களா, இல்லை பொதுவாக பேசுகிறாங்களா, 3ம் கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு வீடு, இந்த வீட்டில் ஒரு புருஷன், அந்த புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி, இதுகளுக்கு பிள்ளை குட்டிய வேற. இது குடும்பமா, இது வாழ்க்கையா அப்படின்ட்டு அந்த அம்மா போகுது. 4 தடவை நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம், இல்லை செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கோம். 3 தடவை 4 தடவை போகுது. என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டா, நான் இங்கே தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன், உங்கள் வேலையை பாருங்க. இதை கேட்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 தடவை இப்படியே வந்து 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 போயிட்டு 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 வரும். செல்லை பார்த்துக்கிட்டே இப்போ கேட்காம விட்டீங்கன்னா, அதை கட்டியே மாறடிங்க, அதை கட்டி பிடிச்சே தூங்குங்க, அதை குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ வச்சு அப்படியே இருங்க. அதே சோறாக்கும், அதே குழம்பு வைக்கும், அதே ரசம் வச்சு உங்களுக்கு வந்து சாப்பாடை போடும். இங்கே ஒருத்தி காட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்கா, தனியாக கரடியாக கத்திக்கிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. எப்போவுமே செல்ல நோண்டிக்கிட்டே இருங்கன்னு பாருங்க. கேட்டாலும் தப்பு, கேட்காட்டியும் தப்பு. பிரச்சனைகளே வந்து கொண்டு வர்றது அவங்க தானே. சோதனைகளை கொண்டு வர்றதே அதுதான். சாதனை ஆக்குறது நம்ம கையில் நிற்கிது. அப்படித்தான் இருக்கும். நடுராத்திரி 12 மணிக்கு லேசாக அசர்ற மாதிரி கண்ணை மூடுவான். அப்போத்தான் லேசாக கொரட்டை ஒன்று வரும் சுகமாக. அப்படி இருக்கும்போது என்னங்க அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்கும் பாருங்க, அரண்டு எந்திரிப்பான். வேகி உள்ளே வந்துருச்சோ அப்படின்னு. என்னம்மா என்ன என்னன்னு. நாளைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரசம் வைக்கவா, சாம்பார் வைக்கவா? பாரு, மஞ்சளா தண்ணியா எதையாவது வை. நான் மத்தியானம் சாப்பிட உட்காரும்போது அதுக்கு பேர் நான் வைக்கிறேன், சாம்பாரா ரசமானு வைக்கிறேன். உங்களுக்கு கிண்டலாக இருக்கோ அப்படின்னு படுத்துருவாங்க. அவ்வளோதான். அப்போ ஆரம்பிக்கிற பிரச்சனை தான். தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை என்ன உண்மைன்னு கேட்டா, அவங்களுக்கும் தூக்கம் வரல. ஆமா, நீங்க நிம்மதியா தூங்குறீங்க. அந்த சகிக்க முடியாது அவங்களால. அனுபவத்தை வந்து யாரும் மாற்றவே முடியாது நடுவர் அவர்களை. அப்ப ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டுதான் அதை உங்களுக்கு எழுப்பி ஆகணும். எவ்வளவு டிப்ளமேட்டிக்கா, ரொம்ப ரொம்ப சிறப்பு. எவ்வளவு நுட்பமான அறிவு பாருங்க அவங்களுக்கு. சாம்பார் முக்கியம் இல்லை, ரசமும் முக்கியம் இல்லை, நீங்க தூங்குறது பிரச்சனை. அவ்வளவுதான். ஒருத்தன் தூங்குறவனை எழுப்பி தூக்க மாத்திரை போடாம தூங்குறேன் தான் அப்படின்னு எழுப்பி கொடுத்தா அவன் தூங்குவானா? இப்படி எல்லாம் இருப்பாங்க பாருங்க, எவ்வளவு வேகமா. இதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் சாதனை ஆக்குறதுக்கான வழிமுறை. இந்த சிரிப்பெல்லாம் இங்க வந்து இப்படி உட்காந்து சிரிக்கிறதெல்லாம். மகாத்மா காந்தியடிகளை தென்னாப்பிரிக்க சிறையில் பூட்டி இருக்கும் போது அவமானத்தினுடைய அடையாளமாக ஒரு தொப்பியை கொடுத்தான் அவருக்கு. அரைக்கால் டவுசரு வெள்ளை சட்டையெல்லாம் கொடுத்து, அது நல்லா இருக்கே அப்படின்னு அதை எடுத்துட்டு போலாமான்னு வெளியே கொண்டு வந்து, அவமானத்தின் அடையாளமாக இருக்கிற அந்த தொப்பியை தன்மானத்தின் குறியீடாக மாற்றி ஒவ்வொரு போராட்டத்திலும் அந்த தொப்பியை போடணும்னு சொல்லி, அதுக்கு காந்திக்குள்ளா என்கிற புனிதத்துவத்தை ஒருவர் சாதித்து காட்டினார்னு சொன்னா, ஏற்பட்ட சோதனையை சாதித்து இருக்கிறார். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார். அது சிலுவையில் அறைவது என்பது குற்றவாளிக்கான குறியீடு, குற்றவாளிகளை அறைவதற்கான இடம் அது. அதை பாவ மீட்புக்கான குறியீடாக அந்த சிலுவையை மாற்றி காண்பித்தார் இயேசுநாதர். கப்பலோட்டிய தமிழன், அப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி சோதனைகளை சாதனைகளாக்கியவர். பொது வெளியிலும் வீட்டு வெளியிலும் எல்லா வெளிகளிலும் ஆண்களாகவே இருக்கிறோம். பாவம் அவர்கள் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனி வெளியிலும் பொது வெளியிலும்
தங்களுக்கு ஏற்படுகிற சோதனைகளை சாதனையின் அடையாளங்களாக மாற்றுகிறார்கள்ங்கிறதுக்கு அழகான உதாரணம் சொன்னார். ஒரு சிறைக்கு இருக்கிறான், அடிமையாக இவன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான் என்று காட்டிய குல்லாவை ஒரு விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக மகாத்மா காந்தி மாற்றி காட்டுகிறார். இவற்றையெல்லாம் அருமையாக படம் பிடித்து காண்பித்தார் ஆவுடையப்பன் அவர்கள். ஆனாலும் பெண்கள்தான் துன்பத்தில் இருக்கிறார்கள், சாதனைகளை அவர்கள்தான் நிகழ்த்துகிறார்கள். சோதனைகளை சாதனையாக்கக்கூடிய ஆளுமை பெண்மையிடத்திலே இருக்கிறது என்பதை எடுத்து நிறுவுவதற்கு புரட்சி புயலாக வருகிறார் பாராட்டுதலுக்குரிய பர்வீன் சுல்தானா அவர்கள். சோதனையை சாதனையாக்குவது யார், ஆண்களா பெண்களா என்கின்ற கேள்வி. நானும் பட்டிமண்டபத்திற்காகத்தான் பேச வேண்டும் என்று வந்தேன். 2 பேர் எதிரணியில் பேசிய அந்த வினாடியிலிருந்து இந்த சோதனையை எப்படி நாங்கள் சாதனையாக மாற்றுவது என்கின்ற ரீதியில்தான் என் மனநிலை போய்கொண்டே இருந்தது. நான் யோசித்து பார்க்கிறேன், எது எல்லாம் எங்களுக்கு சோதனையாக இருந்திருக்கிறது. சமீபத்தில் 27 வயது உடைய ஒரு பெண் 8 வயது குழந்தையோடு விவாகரத்தை பெற்ற அந்த பெண்ணை 10 ஆண்டு காலமாக திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு ஆண் ஏமாற்றி இருக்கிறார். அந்த கேஸ் வந்தது. அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள், இப்படி ஏமாற்றி இருக்கிறானே, இவ்வளவு சட்ட ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நீ சுரண்டப்பட்டிருக்கிறாயே, அப்படி என்னதான் நடந்தது என்று சொல் என்றவுடன் அந்த பெண் சொன்னாள், 27 வயதில் நான் அனாதையாக்கப்பட்ட பொழுது, என் குழந்தையில் கையில் வைத்துக்கொண்டு நான் தெருவில் நின்ற பொழுது, சாப்பிட்டாயா என்ற ஒற்றை கேள்வியை அவன் கேட்டான். அதில் உண்மை இருந்ததாக நான் நம்பிவிட்டேன் என்று அவள் சொன்னாள். உணர்ச்சி நிலையிலே ஒரு பெண்ணுக்கான சோதனை ஒன்றல்ல, 2 அல்ல. உங்களால் அதை கிண்டலாக பேசிவிடும். நான் ஒண்ணு கேட்கிறேன், சமைக்கிறதை விட கொடுமையானது எது தெரியுமா? இது தெரியாம 30 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க நீங்க. சமைக்கிறதை விட கொடுமையானது என்ன சமைக்கிறதுங்கிறது சிந்திக்கிறது. சாப்பிடுறது இது உடம்புலேயே நன்றி இல்லாத ஒரே ஒரு உறுப்பு நாக்கு. 12:30 மணிக்கு தூக்கம் இல்லாம புரண்டு உங்ககிட்ட என்ன கேட்டுட்டாங்க? சமைக்கவா சொன்னாங்க? என்னையா சாப்பிட போற, என்னையா சமைக்கிறது என்று கேட்ட உடனே உங்களுக்கு அவ்வளோ. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அதெல்லாம் அவர் தன்னுடைய சாதனையா சொன்னார் பாருங்க, அதுதாங்க பொறுத்துக்க முடியும். அந்த பொண்ணு வீடு முழுக்க 4 வாட்டி பைத்திய மாதிரி சுத்துது. இதெல்லாம் ஒரு வீடா? இதெல்லாம் ஒரு புருஷனா? இதெல்லாம் ஒரு குடும்பமா? இதெல்லாம் ஒரு குழந்தையா? இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு? செல்போன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆம்பளைய இதை விட வேற எப்படி கெட்ட வார்த்தையில திட்டுறது? நான் சொல்லுங்க. ஒரு பெண் வேதனையாக கத்துகின்ற பொழுது கூட அவளுடைய கதறலுக்கு என்ன அர்த்தம் என்று கூட தெரியாமல் அந்த சோதனைகளை எல்லாம் கடந்துதான் குப்பை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் பல பெண்கள் குடும்பங்கள். இவர் சொன்ன உடனே 3 பேரை என்ன மலைமகள், அலைமகள், கலைமகள்னு சொன்ன உடனே என்ன அருள் பிரகாஷ்க்கு, நீங்கள் எல்லாம் என்னை தலைமகன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது நவராத்திரி விழா, நாங்க தான். உங்களெல்லாம் தலைமகனெல்லாம் வச்சிருக்க முடியாது. எல்லாத்திலையும் கொண்டு வந்து தன்னை நிறுத்தி கொள்வது, இது என்ன அநியாயம்? தொடர்ந்து நான் பார்க்கிறேன். நான் இப்படி சொல்றேன் ஐயா, உலகளாவிய இருக்கிற நிலையில் இன்றைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? குடும்பம் என்கின்ற அமைப்பு பல பெண்களுக்கு மறுக்கப்படுதுயா. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் குழந்தை என்கின்ற பொறுப்பு வந்ததற்கு பிறகு அந்த பொறுப்பை தலையில் எடுத்துக்கொள்ளாமல் அந்த பெண்ணையும் குழந்தையையும் தனியாக விட்டு போகின்ற ஆண்கள் இன்றைக்கு அதிகம். அந்த ஒற்றை குழந்தையை தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை முழுமையாக திருமணம் என்கின்ற பந்தத்தில் ஈடுபடாமலேயே குடும்பம் என்ற அமைப்பு மறுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி பொறுப்புடன் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறார்களா இல்லையா? சோதனை என்பது என்ன? அவங்க நல்லா சொன்னாங்க, பெண்ணாக பிறப்பதே சோதனையா இருக்கு எங்களுக்கு. சாவித்ரிபா புலே என்ன செய்தார்? முட்டையையும் அழுகிய அந்த தக்காளியையும் மலத்தையும் வெளியில் அள்ளி கொட்டுவார்கள் அவர் தலையில. வேற ஒரு புடவையை கையில எடுத்துக்கிட்டு அந்த போர்வையுடன் போய் பெண் குழந்தைகளுக்கான கல்வியை போதித்தவர் சாவித்ரிபா புலே. என்ன கேட்டா டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்றது ஜனவரி 3 தான். ஜனவரி 3 தான் சாவித்ரிபா புலே பிறந்த நாள். நாங்க ஏன் தெரியுமா பெண்கள் இதை சாதனை என்று பேசுகிறோம்?
என்னையா எங்களால் உயிர் வாழறதே பெரிய, நான் இப்படி சொல்கிறேங்க. அந்த 3 பேர் வந்து இங்கே சேரில் உட்காந்துருக்காங்க, ஐயா உட்காந்துருக்கார். எவ்வளோ நாளையா உழைச்சிருப்பீங்க? 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் உழைச்சா உங்களுக்கு இந்த சேர்லாம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் 3 பேர் உட்காந்துருக்கோம்ல, இந்த சேர் 30 வருஷம் 40 வருஷத்துல கிடைச்சதில்லை. 1000 வருடங்கள் போராடியதற்கு பிறகு கிடைத்த நாற்காலிகள் இவை. இங்க உட்காந்து பேசுறதுக்கும் அங்க உட்காந்து பேசுறதுக்கும், ஆணா பேசுறதுக்கும் பெண்ணா பேசுறதுக்கும் நடுவுல வித்தியாசம் இருக்கு. காலையில எங்களுக்கு பொழுது எப்படி தெரியுமா விடிது? உங்களுக்கு எப்படி விடிதுன்னு தெரியல. கையில பேப்பர் இருக்கும், உங்களை பார்த்தா அப்படி தெரியுது. போனு இல்ல, காப்பிக்கு கத்தும் கணவன், காலுறைகள் காணவில்லை என கதரும் பிள்ளைகள், வேளா வேளைக்கு மருந்து தர வேண்டிய மாமன் மாவி, அசந்தால் பொங்கிவிடும் பால், இவற்றுக்கு மத்தியில் தான் எங்கள் காலை பொழுது விடுகிறது. இதுல புடவெல்லாம் அழகா கட்டிக்கிட்டு காலேஜுக்கு வேற போகணும். அதுக்கப்புறம் அங்க வேலை செஞ்சு இந்த மாதிரி பட்டிமண்டபத்துல வேற வந்து பேசணும். எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கியா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஆனா இது 3 செய்யணும்னு உங்களுக்கு யாராவது சட்டம் போட்டாங்களா என்ன? அதுதான் இதுதான் என்னன்னா, உயிரியலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சக்தி நிலை இருக்கியா. சாக்தம் ஏன் தெரியுமா இங்க வந்தது? அந்த சக்தி நிலை பல நேரங்களில் சில விஷயங்களை மறுக்குது, சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறது. சொல்லட்டுமா? சரியா சொல்லுங்க. உங்களால் அப்படி செய்யாமல் இருக்க முடியாது என்று இயற்கை படைத்திருக்கிறது. நான் இப்படி சொல்றேங்க. சோதனை எப்படி தெரியுமா? சாதனை. இவங்க சொல்றாங்க என்ன சோதனை வந்துருச்சு, என்ன சோதனை வந்துருச்சு. வாஜ்பாய் சார் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு சின்ன பிள்ளை, அவங்க பேரு சின்ன பிள்ளை, அவங்களுக்கு மரியாதை செஞ்சாங்க. அவங்க வந்து இந்த மைக்ரோ ஃபினான்சிங் சுய உதவி குழுக்களுக்கு காரணமானவங்க, மதுரைக்காரங்க. கொடுக்கும்போது அவங்க அந்த புடவையை வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் கட்டியிருந்தாங்க. வாஜ்பாய் சார் என்ன பண்ணாரு, அது கொடுத்துட்டு காலில் விழுந்துட்டார். நான் யோசிச்சு பார்க்குறேன், நாட்டினுடைய பெரிய புள்ள வாஜ்பாய் சின்ன புள்ள காலில் ஏன் விழுந்தாரு? ஏன் தெரியுமா? அந்த சின்ன பிள்ளை செய்த வேலை அப்படி. காலையில அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு காலையில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்காரர் கதவு பூட்டிடுவாராங்க. வாசல்லையே இருக்குமா அந்த அம்மா. மிட் நைட்டு கதவு திறந்து அடிப்பாராங்க. அடி வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த அம்மா அதே வேலையை செஞ்சிருக்கு. அதனால தான் அந்த பெரிய பிள்ளை இந்த சின்ன பிள்ளை காலில் போய் விழுந்தாரு. அதுதான் சோதனையை சாதனை ஆக்குறது. ஐயா, வாழ்க்கையில் மனிதர்களுக்கு பல சோதனைகள் வருகின்றன. இப்படியே சொல்றேன், பெண்களை விட ஆண்களுக்கு சோதனைகள் அதிகம். ஆனால் அந்த சோதனைகளுக்கான தீர்வுகள் உங்களிடத்தில் இருக்கிறது. எங்கள் சோதனைகளுக்கான தீர்வே இல்லாமல் தீர்வை கண்டுபிடித்தபடி நாங்கள் சாதனை படித்துக் கொண்டு இருக்கிறோம். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் என்று சொல்லிக்கொண்டு, நவராத்திரி கொண்டாடக்கூடிய நம் மனதிலே பெண்மைக்கான மரியாதை ஓங்க வேண்டும், அதுதான் இந்த பட்டிமண்டபத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன பிள்ளையினுடைய காலில் விழுந்த பெரிய பிள்ளையை பற்றி சொன்னார். அந்த பெரிய பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. அதை மிக அருமையாக அவர் படம் பிடித்து காண்பித்தார். இப்போது நாம் மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்காக நம்முடைய நகைச்சுவை நயகரா அருமை தம்பி மோகன சுந்தரம் அவர்கள் ஆண்களை பெயில் எடுப்பதற்காக வருகிறார். உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் நவராத்திரி விழாவின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சோதனைகளை சாதனைகளாக்குவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் முதல்ல வந்த என்னுடைய அன்பு சகோதரி சாந்தாமணி அவர்கள் கூச்சமே இல்லாமல் நான் அலைமகள், நான் அது கலைமகள், அது மலைமகள்னு பக்தியாக போயிடுச்சு. எனக்கு ஒரு விவரம் வேணாமா? கடைசியில் என்னுடைய சகோதரி பர்வீன், காலையில் என்ன உங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்குறதுன்றதே பெரிய கேள்வி, அதுக்கு கூட உங்களால், அதெல்லாம் இல்லைங்க, தேவையில்லாமல் கேட்குறீங்களேன்னு தான். காலைல என்னங்க டிஃபன் பண்ணோன்னு நம்ம சும்மா இருப்போம்மா சார்? நம்ம நாக்கு வேற. பூரி பண்ணேன்னு காலையில் உண்மையில குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகும்போது பூரி தான் இருக்கும்னு நினச்சேன். மாடு சாணி போட்ட மாதிரி உப்புமா வஞ்சி வச்சிருந்தது. இதுக்கு எதுக்கு கேட்குறீங்கன்ற நான்
சார் ஒன்றும் இல்லை சார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதனை, அதை யார் சாதனை? இவங்க 2000 வருடங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு, பெண்ணாவது பரவாயில்ல. ஆண் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே அவனுக்கு சோதனை தான், வாழ்க்கையே சோதனை சார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் வளர்க்கப்படுகிறார்கள். ஆண் அப்படி கிடையாது. பலியாடு மாதிரி, இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு பார்த்துக்கிறீங்களா, அப்படியே வளரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா படி, நல்ல வேலைக்கு போய் நீ தான் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். அப்பா கடனெல்லாம் நீ தான் அடைக்கணும். அவர் ஏகப்பட்டது வாங்கிக்கிறாரு. பெண்களுக்கு அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதை வளர்க்கும் போதே ஒரு பலியாடாக வளர்க்கணும் சார். இப்போ கூடங்க கல்யாணம் கூட பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் 18 வயசுலேயே முடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு 25 ஆனாலும் ஒன்றும். எனக்கு 27, படித்தேன், ஆஃபீஸ் போனேன், வேலை பார்க்குறேன். கல்யாணம் ஒரு வார்த்தை யாருமே சொல்லல வீட்டில். நமக்கே கேட்க கூச்சமாகவும் இருக்கும்ல, எனக்கு எப்போ பண்ண போகிறீங்கன்னு. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, என் கூட வேலை செய்கிறவங்களுக்குன்னு. என்ன இப்போ அதுக்குன்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னொரு தங்கச்சி கல்யாணம் ஆச்சு. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. அப்பவும் பேச்ச ஆரம்பிக்கல. அப்புறம் கூச்சத்தை விட்டு நானே சொன்னேன், அப்பா எங்கள் ஆஃபீஸில் கல்யாணம் ஆச்சுல, அவன் குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் விழான்னு. அவர் போயிட்டு வாடா, இதுக்கெல்லாம் எதுக்கு என் பெர்மிஷன் கேட்குறேன்னு. அதை நான் என்ன சொல்கிறேன்னு கடைசியாக ஒன்றே ஒன்றுங்க, இதுதான் நமக்கு சோதனை. ஆனால் அதையும் சாதனை ஆக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு எது பிடிக்குன்னு எனக்கு தெரியும். அப்பா எங்கள் ஆஃபீஸில் கல்யாணம் ஆனவங்களுக்கு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஹவுசிங் அலவன்ஸ் தராங்களான்னு. அதுக்கப்புறம் தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கல்யாணமே அப்படி தான் சார். ஒய்ஃபையும் தங்கச்சியும் சமாளிக்கிறதே ஒரு பெரிய சோதனை சார். சோதனைங்க. இதோ கொலு வச்சோம், கொலு வைக்கும் போதே என் ஒய்ஃப் சொன்னால், உன் தங்கச்சி கூப்பிடாதேன்னா. ஏன்னு ஏதாவது குறை சொல்லுவோம் வேணாம். நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை, ஃபஸ்ட்டு நாளே க்ளோஸ் ரிலேஷன் கண்டிப்பாக கூப்பிடணுன்னு என் தங்கச்சி கூப்பிட்டேன். கரெக்டாக தங்கச்சி வந்தது. வந்த உடனே என்ன கிருஷ்ணரை மனையில் வச்சுக்கிறீங்க, ஒரு டேபிள் வச்சு சாட்டினில் ஃப்ரில் அடிக்கக்கூடாது, வைக்கவே தெரியலையேஞ்சி. என் ஒய்ஃபை பார்த்தேன், சொன்னல அப்படின்னா. என் தங்கச்சிக்கு தெரியாம என்ன சொன்னாங்க அண்ணி அப்படின்ச்சு. உண்மையை சொல்ல முடியாது, சமாளிக்கணுங்க, வேறு வழியே கிடையாது. அப்புறம் நானே சொன்னேன், இல்லை இல்லை நீ வந்தால் தான் எது எப்படி வைக்கணும்னு கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தானே சார். ஒவ்வொரு நாளும் அவஸ்தை சார். படிக்கிற பசங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸாமு, கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்கு டெய்லி எக்ஸாமு. இல்லை என்ன விசேஷம்னா சிலபஸும் கிடையாது, சாய்ஸும் கிடையாது. சந்திராயம் 3 சார் இறங்குது. அந்த லேண்டர் இறங்குறது உண்மையிலேயே அப்படியே பார்த்துனுங்கிறேன். இஸ்ரோவில் எவ்வளோ விஞ்ஞானிகள் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் நம்மளும் அதே டென்ஷனில் தான் இருந்தோம் இல்லை, ஜெயிக்கணும் நாடுன்னு. கரெக்டாக அது இறங்க போகுது. என் ஒய்ஃபை குறுக்கால டக்குன்னு வந்தான். நான் எங்க ஒரு புடவை புதுசாக வந்துக்குதுங்கண்ணா. என்ன புடவைன்னு? இல்லைங்க, கட்டினா அரவருக்கு ஒரு வாட்டி அதுவே கலர் மாறுதாங்க, 2,80,000 ரூபாவாம். நான் சொன்னேன், லேண்டரை விட்டேன், இறங்கினா இறங்க கட்டினா போதும், இது பெரிய விஷயம். அப்புறம் சொன்னேன், அது வேணாம், அப்புறம் எல்லாரும் உன்னை பச்சோந்தின்னு வாங்க, ஏற்கனவே உன்னை அப்படி தான் சொல்லி நிற்கிறாங்க, நீயே ரிஜிஸ்டர் பண்ணிடாதேன்னு. லேண்டர் இறங்கிடுச்சு, இது ஓடிடுச்சு. ஒவ்வொரு நாளும் என்னவா இருந்தாலும் சரி, என் ஒய்ஃப் நல்லா கோலம் போடுவாங்க, அதுவும் சோதனை தான். மார்கழி வந்தானாலே எனக்கு பிபி ஏறும். ஆமாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு போய் கோலம் போடுவான். போட்டு முடிச்சுட்டு வந்தால் உள்ளே வந்தா பரவாயில்ல, வந்து நம்மளை எழுப்புவா போல். நல்ல தூக்கம் மார்கழி மாதம். கொஞ்சம் வெளியில் வந்து ஃபோட்டோ எடுங்க, நான் ஃபேஸ்புக்கில் போடணுன்னு தூக்க கழகத்தில் போய் எடுத்து பார்த்தேன். ஒன்றே ஒன்று, அதையும் சாதனை ஆக்கிடலாம். ஒன்றும் இல்லை, 2 நாள் தினத்தந்தி பேப்பர் எடுத்து கொடுத்தேன். இந்த கோலம் போடும்போது ஒரு அம்மாவோட கழுத்து செயின் அறுத்துன்னு போயிட்டான்ல, அது எப்படியும் 10 நாளைக்கு ஒரு வாட்டி வருது சரியா, அதை எடுத்து போய் காமிச்சேன் முடிஞ்சுது அண்ணியோட. சோதனைகளை சாதனையில் ஆக்குவது உண்மையிலேயே சார். எப்பவுமே சோதனைகளை சாதனை ஆக்கணும்னா என்னம்மா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதானே முக்கியம் இல்லை. என் ஃப்ரெண்டுங்க ஒய்ஃபோட காரில் போனால் சைக்கிள்காரனை இஷ்டம். சைக்கிள்காரன் எழுந்துக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணால் இவனும் ஒய்ஃபும் கீழே இறங்கிட்டாங்க. இப்போ சைக்கிள்காரன் திட்டணும் நியாயமா. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான், டக்குன்னு சார் சாரி சார் மேடம் ஓட்டின்னு வந்தாங்க இடிச்சிட்டாங்கன்னு. அவன் இருட்டு பரவாயில்ல. என்ன 2 வாரம் முன்னால் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் நடந்துருந்த 66 வயசு ஒரு ஆள் பொத்துன்னு தண்டவாளத்தில் உண்டுட்டார். ட்ரெயின் வந்துச்சு, ஜனங்களாம் அப்படியே பார்த்துன்னு இருக்கிறாங்க. ட்ரெயின் போச்சு, எழுந்து நிற்கிறாரு.
ஏன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அது ஆம்பளை 66 வயசு, இதை விட உச்சம் என்ன தெரியுமா, நல்லா குச்சிருந்தாருங்க. அப்படி இருந்தாலும் அவர் மைண்டு பாருங்கள், அதுதான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றது பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம். எப்பொழுதெல்லாம் சோதனை வந்தாலும் அதனை சாதனையாக்கி பெரிய லெவலில் போய் நிற்பான். ஒரு சாமியார் உங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் பாட்டுன்னு பேசாமல் திருவண்ணாமலை பெங்களூர்னு சுற்றி நின்றார். ஏகப்பட்ட ப்ரெஷரு, தனியாக நாடு வாங்கி போயிட்டார். இதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி, வணக்கம். மோகனசுந்தரம் அவர்கள் அவருக்கே உரிய நகைச்சுவை பாணியில் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை மையமாக வைத்து ஒரு ஆணுக்கு எவ்வளவு சோதனை வருகிறது, அவன் எப்படி வெற்றி பெறுகிறான் என்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். நாம் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து இந்த சம்பவத்தில் இது சோதனை, இது சாதனை, இதை ஆண்கள் செய்கிறார்கள், இதை பெண்கள் செய்கிறார்கள் என்று ஒரு பெரிய புள்ளி விவர கணக்கு போட்டு பட்டியல் போட்டு ஒரு தீர்ப்பை காண்பது என்பது நடக்கிற காரியம் இல்லை. எனவே தியரி, கொள்கை அல்லது கோட்பாடு, அதில் பெண்ணுக்கு என்ன சோதனை பொதுவாக தரப்பட்டிருக்கிறது, ஆணுக்கு என்ன சோதனை பொதுவாக தரப்பட்டிருக்கிறது என்ற 2 கோட்பாடுகளை பற்றி மட்டும் நாம் யோசித்தால் ஒரு தீர்ப்பு காண்பதற்கான வழிமுறை பிறக்கும் என்று நம்புகிறேன். ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் 30 ஆண்டுகளில் இந்த நாற்காலியை அடைந்தீர்கள், 40-50 ஆண்டுகளில் இந்த நாற்காலியை அடைந்தீர்கள், நாங்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாகி இந்த நாற்காலியை நாங்கள் அடைவதற்கு படாத பாடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் ஒரு ஆச்சரியமான சம்பவம் சொல்லுகிறேன். மகாபாரதத்தில் வருகிற ஒரு செய்தி. பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். கண்ணீரோடு தருமன் வந்து பக்கத்தில் நிற்கிறார். தாத்தா, எங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய நல்ல செய்திகளை, அறிவுரைகளை சொல் என்று தாத்தாவிடத்தில் கேட்கிறான், பீஷ்மரிடத்தில் கேட்கிறான். நான் மற்ற பகுதிகளை எல்லாம் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை, பெண்களை பற்றி யுதிஷ்டிரர், அதாவது தர்மர், பீஷ்மரிடம் மேலும் விளக்கம் கேட்க அதற்கு பீஷ்மர் விளக்கம் அளிக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். அக்கினி விறகுகளால் திருப்தி அடைவதில்லை, அக்கினி விறகுகளால் திருப்தி அடைவதில்லை, கடல் நதிகளால் நிரம்புவதில்லை, யமன் சர்வ பிராணிகளாலும் நிரம்புவது இல்லை, பெண்களும் புருஷர்களால் நிரம்புவது இல்லை. இது என்ன சொல் என்று நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். என்ன சொல்? கடலுக்கு திருப்தி கிடையாது, யமனுக்கு திருப்தி கிடையாது, நெருப்புக்கு திருப்தி கிடையாது, பெண்களுக்கும் திருப்தி கிடையாது என்று பெண்களை பீஷ்மர் பழித்து பேசுகிறார். அவர்களை இதைவிட கடுமையாக யாரும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் திருப்தி என்பதே அவர்களுக்கு கிடையாது என்று எழுதுகிறார். இதைவிட நாம் பல விஷயங்களை பல காலமாக பார்க்கவில்லை என்றாலும் நம்முடைய தர்ம நூல்களிலேயே பெண்கள் எப்படி குறைவாக பேசப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஒவ்வொருவரும் கூர்ந்து படிப்பதற்கு பழக வேண்டும். வேண்டியன எல்லாவற்றையும் கொடுப்பவனும் கௌரவமாக நயமாக நடத்துகிறவனும் காப்பாற்றுகிறவனுமான கணவனையும் கெட்ட பெண்கள் நினைப்பதில்லை. எல்லாம் செய்தால் கூட இந்த கெட்ட பெண்கள் அவனை நினைத்து மரியாதை செலுத்துவதில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகிறவர் மேலும் சொல்லுகிறார், சுக்கிரருக்கு தெரிந்த நீதி சாஸ்திரமும் பிரகஸ்பதிக்கு தெரிந்த நீதி சாஸ்திரமும் பெண்களுடைய புத்திக்கு எட்டவே எட்டாது. அவர்களை புருஷர்கள் ரட்சிப்பது எப்படி? வீரனே, அவர்கள் பொய்யை மெய்யென்பார்கள், மெய்யை பொய்யென்பார்கள். இப்படி சாதிப்பவர்களை இந்த புருஷர்கள் அடக்குவது எப்படி? நீங்கள் அந்த ஒரு அத்தியாயம் முழுவதும் மகாபாரதத்திலே நீங்கள் இந்த பகுதியை எடுத்து படித்து பார்த்தால், நான் ஏதோ பெண்ணுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை மையமாக பேசுகிற நூலிலிருந்து சொல்லவில்லை. மகாபாரதம் இந்த நாட்டின் மரியாதைக்குரியது. இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. சீனிவாசாச்சாரியார் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு ராமானுஜாச்சாரியால் பதிப்பிக்கப்பட்ட அந்த புத்தகத்திலே பெண்களை பற்றி பேசுகிற சில வார்த்தைகளை கேட்டால் காது கருகிவிடும். இன்னது என்று அல்ல, அவர்கள் வாழ்நாளில் திருப்தி அடைவதில்லை. ஒரு வார்த்தை எழுதுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சர்வ சொரூபம் வாய்ந்தவனே புருஷனாக கிடைத்தாலும் கூட அழகற்றவனையும் தோற்றத்தில் நல்ல
திறமை இல்லாதவனையும் யாரையும் விரும்பக்கூடிய இழிவான குணம் பெண்ணுக்கு உண்டு என்ற வார்த்தை மகாபாரதத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? 2000 3000 ஆண்டுகளுக்கு மேலாக அவமானப்படுத்தப்பட்ட இனம் பெண்களுடைய இனம். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கி வைக்கப்பட்ட இனம் பெண்களுடைய இனம். நம்முடைய இதிகாசங்களிலே ஒரு இடம் சொல்லுகிறேன். ராமன் கானகம் போக வேண்டிய இடம். தன்னுடைய தாய் கோசலையை பார்த்துவிட்டு வருகிறார். அம்மா சொல்லுகிறாள், மகனே உன்னோடு நானும் வந்து விடுவேன், என்னை அழைத்து கொண்டு போ என்று தாய் சொல்லுகிறாள். அம்மா, உன் கணவர் இப்போது துன்பத்தில் இருக்கிறார் அம்மா. தசரதர், ஒரு நல்ல மனைவியின் கடமை என்ன தெரியுமா? துன்பத்தில் இருக்கிற போது கணவனுக்கு ஆறுதலாக கூட இருக்க வேண்டும் அம்மா. அதனால் நீ தயவு செய்து உன்னுடைய கணவனுக்கு துணையாக அரண்மனையில் இருந்து விடு என்று கோசலைக்கு புத்தி சொல்லுகிறார் ராமர். இது முடிந்த பிறகு வந்து சீத்தை இடத்திலே சொல்லுகிறார், அப்பா எனக்கு வனவாசம் கட்டளையிட்டு இருக்கிறார், நான் வனவாசத்துக்கு போக போகிறேன். வால்மீகியின் சீத்தை அதிபுத்திசாலி. உங்கள் அம்மாவிடம் நீங்கள் என்ன சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்று கேட்கிறாள். கஷ்ட காலத்தில் கணவனோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு வந்தேன் என்று ராமர் எல்லா ஆண்களையும் போல மாட்டிக்கொண்டார். சீத்தை கேட்கிறாள், நானும் உங்களோடு வருகிறேன், வாருங்கள், கானகத்திற்கு போகலாம். காடு சுடும், காடும் மோசமான இடம், உன்னை காப்பாற்றுவது கடினம். ஒரே ஒரு வார்த்தை சீதை கேட்கிறாள், நீரும் ஒரு சாதாரண புருஷரை போல் பேசுகிறீர். அம்மாவுக்கு ஒரு நீதி, மனைவிக்கு ஒரு நீதி, இதை ஆண்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டார்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறாள். மனசாட்சி உள்ள ஆண்கள் யோசித்து பார்த்தால் தெரியும், தன்னுடைய அம்மாவுக்கு வைத்திருக்கிற அதே அளவுகோலை தன்னுடைய மனைவியை மனைப்பதற்கு ஆண்கள் தயாராக இல்லை. காரணம், தாய் உயர்வாக தெரிகிறாள், மனைவி மட்டமாக தெரிகிறாள். இது ஆண்களுடைய மனதிலே இருக்கிற ஒரு இயற்கை. நான் ஒரு அடையாளத்துக்காக ராமாயணத்தில் இருந்தும் மகாபாரதத்தில் இருந்தும் ஒரு செய்தியை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். எனவே பெண்கள் இயல்பிலேயே இந்த உலகத்தில் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சி சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நல்ல வேளையாக மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிற போது அதில் சில ஆண்கள் பங்கேற்கிறார்கள். திருவிக்காவை போல, பாரதியாரை போல, விவேகானந்தரை போல பெண்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற கருத்திலே எத்தனையோ ஆண்கள் முன்னாலே வந்து நிற்கிறார்கள். பெண் விடுதலைக்காக பாடுபடுகிறார்கள். தந்தை பெரியாரை போல இவர்களெல்லாம் அதற்காக முன்னாலே வருகிறார்கள். நான் ஒரு பட்டியல் சொல்லுகிறேன். வாழ்வின் தொடக்கத்திலே இருந்து ஒரு பெண் சந்திக்க வேண்டிய கொடுமைகள் என்ன என்பதை நீங்கள் ஒரு பட்டியலாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவள் பிறக்கிற போதே அவள் பிறப்பு வேண்டாம் என்று மறுக்கப்படுகிறது. நல்ல வேளை இப்போது பெண்களின் பிறப்பு சதவிகிதம் குறைந்திருப்பதால், பெண் கிடைக்காமல் போய்விட்டதால் பெண்கள் உயிரோடு பிறக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியில் உரிமை மறுப்பு என்பது, அதிலும் கடல் கடந்து கல்வி கற்க வேண்டும் என்பது ஆரம்ப காலத்திலே இருந்தே பெண்ணுக்கு மறுக்கப்பட்டதாக, பெண் கல்விக்கு ஒரு தடையாக அடைகிறது. ஆணுக்கு இல்லாத ஒரு சிக்கல், உடல் ரீதியான மாற்றம் நடந்தால் கூட பருவமடைதல் என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு புதிய சிக்கலை உண்டு பண்ணுகிறது. அவள் தன்னை தக்க வைத்துக் கொள்ள, பொது இடங்களில் நடமாட, முன்னை போல் இயல்பாக இருக்க முடியாதபடி அவள் பருவமடைந்து விட்ட ஒரு நிகழ்வு அவளுக்கு பல சிக்கல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவளுடைய திருமண வாழ்க்கை என்பது முன்பின் தெரியாத ஒரு நபரோடு நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு மரம் பிடுங்கி நடப்படுவதைப் போல் 25 வயதில் ஒரு பெண் இந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டில் நடப்படுகிறாள். அங்கு வேர் விட்டு மீண்டும் பிழைக்க வேண்டிய, இரண்டாவது மரணத்தை வெல்ல வேண்டிய கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு இயல்பில் ஏற்படுகிறது. ஆனப்படி பிடுங்கி நடப்படுகிற ஒரு மரம் போல ஒரு வாழ்க்கை அவனுக்கு தரப்படவில்லை. பிள்ளை பேறு என்கிற வலியை அவர் படம் பிடித்து காண்பித்தார். இந்த பிள்ளையை சுமக்கிற கஷ்டம் ஆண்களுக்கு இருக்கலாம், ஆனால் பிள்ளையை பெறுகிற கஷ்டம் என்ற ஒன்று பெண்ணுக்கு இயல்பாகவே காலகாலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதனையாக சொல்வது என்று சொன்னால், எந்த வெளியிடத்தில் எந்த பதவியில் அவள் இருந்தாலும் ஆண்களால் போகப் பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறாள். அவள் ஒரு அறிவு வாய்ந்தவள், திறமை வாய்ந்தவள் என்பதை தாண்டி அழகானவள் என்கிற ஒரு போகப் பொருளான பார்வை மட்டும்தான் ஒரு பெண்ணின் மீது எப்போதுமே பேசப்படுகிறது. ஒரு பெண் கொஞ்சம் கூடுதலாக பேசினால் திமிர் பிடித்தவள், வாயாடி, கொஞ்சம் குறைவாக பேசினால்
அவள் மௌன குசும்பு உடையவள், அவள் அதிகமாக ஊமைத்தனமான வம்பு செய்கிறவள் என்று அடையாளம் காட்டப்படுகிறாள். இறப்பிலும் கூட ஒரு பாகுபாடு இருக்கிறது. ஒரு கணவனுக்கு முன் ஒரு பெண் இறந்து போனால் அது வேறு விஷயம். ஆனால் கணவன் இறந்த பிறகு அவள் இந்த பூமியில் வாழ்வது என்று சொன்னால் எஞ்சிய வாழ்க்கை மகனோடா மகளோடா தனியாகவா? ஒருத்தி தனியாக வாழ்கிறாள் என்பதை இந்த சமூகம் ஏற்பதே இல்லை. பிள்ளையோடு போயிரு, பெண்ணோடு போயிரு என்று பேசுவார்களே ஒழிய அவள் தன்னுடைய வாழ்வை பற்றிய முடிவுகளை அவள் எடுக்க முடியாதபடி காலம் காலமாக எப்போதுமே பெண்கள் ஒரு சிலுவையில் அறையப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இதிலிருந்து மீண்டு வெளியே வருவது என்பது, மூச்சு விடுவது என்பது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. மூச்சே விட முடியாதவள் ஓடி வெற்றி பெறுகிறாள் என்றால் அது சாதனையா? மூச்சே விட முடியாதபடி சமூகம் எவளை நசுக்குகிறதோ அவள் ஓடிப்போய் வெற்றி பெறுகிறாள் என்பது சாதனையா? ஓடுவதற்கு தயாரான நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஆண் ஓடிப்போய் வெற்றி பெறுவது என்பது சாதனையா? இந்த கேள்வியை எழுப்பி பார்த்தால் ஏற்கனவே சமூகம் நசுக்கி வைத்திருக்கிற ஒரு பெண் ஒரு மலரை பூத்தால் கூட அது பெரிய சாதனை. ஏற்கனவே உயர்ந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற ஆண் ஒரு மரத்தையே வெட்டி முறித்தால் கூட அது ஒரு பெரிய சாதனையாக கருதுவதற்கு இடமில்லை. இயற்கை பழிவாங்கிய பெண்கள் இயற்கையை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயற்கையால் பழிவாங்கப்பட்ட நிலையில் பெண்கள் இவ்வளவு பாடுபட்டு முன்னேறுவது என்பதே ஒரு பெரிய காரியமாக இருப்பதால் சோதனைகளை சாதனைகளாக ஆக்குவதில் ஆண்களை விட பெண்களே அதிகமான ஒரு வெற்றியை பெறுகிறார்கள் என்பதை என்னுடைய தீர்ப்பாக இந்த நவராத்திரி நன்னாளில் உங்களுக்கு தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.